இன்றைய வார்த்தையின் ஆசீர்வாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2013 வருஷத்தை துவங்கி இந்நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, துயரத்தோடு, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான நேயர்களே, உங்களுக்காக ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சொல்லும்படிக்கு என்னை அனுப்பியிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனத்திற்காய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வசனத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை தியானிக்கும் பொழுதே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும் என்று வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான நேயர்களே, மீண்டும் ஒரு விசை இந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் நம்மை வந்து அழைத்து செல்ல போகிறார். அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நாம் யாவரும் அவருடைய வலது கரத்திலே முத்திரை மோதிரமாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகாய் 2:23 சொல்லப்பட்ட வார்த்தை செருபாபேல் என்னும் ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற, அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வசனத்தை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன். இந்த செருபாபேல் யார் என்று சொன்னால், யூதாவின் தலைவனாகவும் ஆளுநராகவும் இருக்கிறார். அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த செருபாபேலை என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. செருபாபேலை மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, உனக்கும் எனக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளும்படிக்கு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை என் தேவனாகிய கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பார்? முத்திரை மோதிரமாக வைக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை என் தேவனாகிய கர்த்தர் நான் தியானிக்கும்படிக்கு உதவி செய்தார். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபை தந்திருக்கிறார். யாரை முத்திரை மோதிரமாக வைப்பார்? அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? 3 குறிப்புகளை, 3 கதாபாத்திரங்களை நாம் தியானிக்க போகிறோம். அவர்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைத்தார். முத்திரை மோதிரமாக விளங்கின அவர்களுடைய வாழ்விலே 3 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த கதாபாத்திரங்களை தியானிக்கிற வேளையில நம்மையும் கூட அதே போல மாற்றுவாராக, அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் தருவார் என்ற நிச்சயத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக
யாரை தேவன் முத்திரை மோதிரமாக வைப்பார், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தார் என்று. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பார்வோனுடைய கரத்தில் இருக்கிற மோதிரம் யோசேப்பின் கரத்தில் கர்த்தர் கொடுக்க, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட குணநலன்களை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் அதே குணநலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோமாகில், நம்முடைய கரங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அதே முத்திரை மோதிரங்களை கொடுத்து, அந்த முத்திரை மோதிரத்தின் மூலம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொண்டு இந்த வருஷம் முழுவதும் இந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த யோசேப்பு பார்வோனுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை தன் கரத்தில் பெற்றுக் கொள்வாரானால், அவரிடத்தில் காணப்பட்ட முதலாவது குணாதிசயம் என்னவென்றால், ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எபிரேய பிள்ளையாண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். பார்வோன் கையில் இருக்கிற மோதிரம் யோசேப்பின் கையிலே வருவதற்கு அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு எபிரேய பிள்ளையாண்டானாய் காணப்பட்டான். அது மாத்திரமா, ஆதியாகமம் 39:9 நாம் வாசிக்கிறோம், அவன் பாவத்தை வெறுக்கிற ஒரு வாலிபனாய் காணப்பட்டார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய கரங்களிலே முத்திரை மோதிரமாக, தம்முடைய கரங்களிலே முத்திரை மோதிரமாக நம்மையும் நம்முடைய பகுதிகளிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைக்க வேண்டுமானால், நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நாம் பாவத்தை வெறுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் வசனத்திலே யோசேப்பு பாடுகளை சகிக்கிறவனாய் காணப்பட்டான். பார்வோன் கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் யோசேப்பின் கையில் வருவதற்கு அவர் பாடுகளை சகிக்க வேண்டியதாய் இருந்தது. எப்படிப்பட்ட பாடுகள் என்று சொல்லி அந்த 22ஆம் வசனத்திலே, குழியிலே அவன் போடப்படுகிற வேளையிலே அவன் பாடுகளை சகித்தான். 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இஸ்மவேலரிடத்திலே அவனை விற்கப்படும் பொழுது அவன் பாடுகளை சகிக்கிறவனாய் இருந்தான். 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எகிப்திலே அடிமையாக அவர் விற்கப்படும் பொழுதும் அவர் பாடுகளை சகிக்கிறவராய் இருந்தார். 39ஆம் அதிகாரம் 17-18 செய்யாத ஒரு காரியத்தினாலே குற்றம் சுமத்தப்பட்ட பொழுது கூட அவர் பாடுகளை சகிக்கிறவராய் இருந்தார். 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சிறைச்சாலையில் அவர் ஒப்பு கொடுக்கப்படும் போது கூட பாடுகளை சகிக்கிற ஒரு வாலிபனாய் யோசேப்பு காணப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரே, சகோதரியே, உன்னை முத்திரை மோதிரமாக என் ஆண்டவர் இந்த வருடம் வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீயும் எபிரேய தேவனாகிய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து சென்றாலும் அந்த பாடுகளை இயேசு கிறிஸ்துவை போல, யோசேப்பை போல நாம் சகிப்போமானால் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம் உறுதியாய் கர்த்தர் நமக்கு தருவார். பாடுகளை சகித்த அந்த யோசேப்புக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். 43ஆம் வசனத்திலே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். 40ஆம் வசனத்திலே அதிகாரியாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். எபிரேய தேவனை வணங்கி பாவத்தை வெறுத்து பாடுகளை சகித்த யோசேப்புக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பெரியது பிரியமானவர்களே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்வோன் மூலமாய் சொல்லுகிறார், நீ அதிகாரியாய் இருப்பாய். சொல்வதோடு அல்லாமல் அதிகாரியாக ஆக்கினார்.
அது மாத்திரமல்ல, தேசத்தில் உள்ளவர்களுக்கு முன்பாக அதிகாரத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை. ஆதியாகமம் 45:5 தன் சொந்த குடும்பத்தாருக்கும் அவன் ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு உயிரோடே ஜனங்களை காப்பதற்காக அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் வாழ்வில் இதுவரை அடிமைப்படுத்தப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்பட்டு துன்பங்களை பாடுகளை சகித்துக் கொண்டே இருப்பீர்களானால், இந்த ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாயிருந்து பாவத்தை வெறுக்கிறவர்களாயிருந்து பாடுகளை சகிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் கட்டாயம் உங்களை அதிகாரியாக என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவார். தேசத்தில் மாத்திரமல்ல, வேலையில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை அதிகாரியாக, அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, சொந்த குடும்பத்திலும் எந்த யோசேப்பு தன் சொந்த குடும்பத்தில் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு மரணத்துக்கு பாத்திரவானாக தள்ளப்பட்டாரோ, அதே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன் அவரை அதிகாரியாக உயர்த்தி ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு உயிரோட காக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, யோசேப்பை போல என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகாரியாக்குவார். குடும்பத்திற்கும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து வாக்கு தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இரண்டாவதாக யாரை முத்திரை மோதிரமாக வைப்பாரா? மொர்தெக்காய். எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ராஜா தம்முடைய மோதிரத்தை ராஜா ஆமானின் கையில் இருந்த வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். ராஜா தம்முடைய மோதிரத்தை மொர்தெக்காய்க்கு கொடுத்தார். அகாஸ்வேரு ராஜாவுடைய அவருடைய மோதிரத்தை எடுத்து அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாகிய மொர்தெக்காய்க்கு அந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறவர் இரண்டாவதாக மொர்தெக்காயை நமக்கு காண்பித்து, மொர்தெக்காயை போல நீங்களும் உங்கள் வாழ்வில் சில குணாதிசயங்களை வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களானால், ராஜாவின் கையில் இருந்த மோதிரம் மொர்தெக்காயின் கைக்கு கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கும் நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களையும் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2-5 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ராஜாவுடைய மோதிரம் மொர்தெக்காய் கைக்கு கிடைக்க பெற்றதன் காரணம் என்னவென்றால், இந்த மொர்தெக்காய் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் வணங்குகிறவனாக ஆராதிக்கிறவராக காணப்பட்டார். 3ஆம் அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 2ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் ஆமான் என்கிற மனுஷனை தேசத்து மக்கள் எல்லாரும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறபடினால் எல்லாரும் வணக்கம் செலுத்தினார்கள். ஆனால் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்த மொர்தெக்காய் என்கிறவரோ அவர் அவரை வணங்காமல் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் வணங்கி ஆராதனை செய்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தேவன் மேல் வைத்திருந்த அந்த வைராக்கியத்தையும் ஆராதனையையும் கண்டு அவருக்கு இந்த மோதிரத்தை கொடுக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். அது மாத்திரமல்ல, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் யூத குலத்தைச் சேர்ந்த மொர்தெக்காய் தன் சொந்த குலமாகிய யூத குலம் அழிக்கப்பட போகிறது என்கிற செய்தியை அஞ்சக்காரர்கள் மூலமாக, அஞ்சல்காரர்கள் கொடுக்கிற கடிதத்தின் மூலமாக, தேசம் எங்கிலும் இருக்கிற யூத ஜனங்களுடைய குமுறல் சத்தத்தின் மூலமாக அறிந்து
அந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவர் உல்லாசமாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொள்ளவில்லை. மாறாக தன் குலம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அழுது புலம்பி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறவர் அந்த மொர்தெகாயின் இடத்துல என்ன குணாதிசயத்தை கண்டார்? தன் குலம் அழிகிறதே, தன் குலத்து மக்கள் அழிந்து போக போகிறார்களே என்கிற சத்தத்தை கேட்டவுடன் அந்த மொர்தெகாய் இருக்கிற சுகபோகமான அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து கொண்டிராமல் தன் குலத்து மக்களுக்காக அழுது புலம்பி, தான் மாத்திரம் அழுது தான் மாத்திரம் புலம்புகிறவனாய் மாத்திரமல்ல, தன் யூத குலத்து மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு குணாதிசயம் உடையவனாய் இருக்கிறதை என் கர்த்தர் கண்டார். தன் குலம் அழிவதற்காக, தன் ஜனம் அழிவதற்காக தானும் அழுது புலம்புகிறான். அரண்மனையில் இருக்கிற தன் மகளை அந்த நாளிலே உவாசித்து ஜெபிக்கும்படியாகவும் ஊக்குவிக்கிறான். தன்னோடு ஜனங்களை சூசான் நகரம் எங்கிலும் இருக்கிற யூத குலத்து மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி உபவாசித்து ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்ல, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் நான் பார்க்கிறோம், ராஜாவின் மேல் கை போட வந்த 2 சகோதரர்களை குறித்து இந்த மொர்தெகாய் கேள்விப்பட்டார். ராஜாவின் உயிரை கொல்ல ராஜாவுக்கு சதித்திட்டம் செய்கிற, ராஜாவோடு கூட இருந்து ராஜாவை காப்பாற்ற வேண்டிய இந்த 2 சேனையின் தலைவர்கள் ராஜாவை கொலை செய்ய எத்தனிக்கிறார்களே என்கிற செய்தி கேட்டவுடனே அவன் இருதயம் பதபதைத்தது. அதை தன் பேரால் ராஜாத்திக்கு அறிவிக்கிறான். அறிவித்து அந்த ராஜாவினுடைய ஜீவனை, உயிரை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னார். மொர்தெகாயை அவன் நாட்களில் முத்திரை மோதிரமாக வைக்க என் தேவனாகிய கர்த்தர் அவனிடத்தில் கண்ட குணாதிசயங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை மட்டும் ஆராதிக்கிறவர், தன் குலத்து மக்களுக்காக அழுது புலம்பி ஜனங்களோடு இணைந்து உபவாசித்து ஜெபிக்கிறவர். அது மாத்திரமல்ல, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது தனக்கு முன்பாக கேள்விப்பட்டதை அறிந்து ராஜாவின் ஜீவனை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். 6ஆம் அதிகாரம் எஸ்தர் புத்தகம் 3ஆம் வசனத்திலே ராஜா அந்த நாளாகம புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் கேட்கிறார், என் ஜீவனை காப்பாற்றின அந்த மனுஷனுக்கு நன்மையும் கனமும் செய்யப்பட்டதா, கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். அப்பொழுது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது செய்யப்படவில்லை என்று. உடனடியாக அந்த ராஜா தன்னுடைய சேனை அதிகாரியாய் இருக்கிற, தனக்கு அடுத்தவனாய் இருக்கிற அவனை கூப்பிட்டு, ராஜா கனம் பண்ண போகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது 6ஆம் அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 8 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனத்திலே என்ன கனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார். ஆமான் அதை கேட்கிறார். அந்த கனத்தை அவர் செய்யும்படிக்கு ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மொர்தெகாய்க்கு ராஜா கனம் பண்ண போகிற மனுஷனுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு நீ செய்வாயாக என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சத்துருவின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை மொர்தெகாய்க்கு ராஜா கொடுக்கிறார். இரண்டாவதாக, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னவர் மொர்தெகாயை முத்திரை மோதிரமாக வைத்தார். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? கனமும் மேன்மையும் அவன் நாட்களில் கிடைத்தது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்விலே நீ மொர்தெகாயை போல இருப்பாயானால் உனக்கும் நீ இந்த வருஷத்திலே எந்த இடத்திலே கனவீனப்பட்டு இருக்கிறாயோ அதே இடத்திலே என் தேவனாகிய கர்த்தர் கனமும் மேன்மையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, யாரை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பார் என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையில லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் தன் தகப்பனுடைய சொத்தில், ஆஸ்தியில் பாதியை வாங்கிக் கொண்டு தூர தேசத்துக்கு சென்று
தன் இஷ்டம் போல மனம் போன போக்கிலே வாழ்ந்து ஆசைகள் எல்லாம் செலவழிந்த பின்பு அவனுடைய வாழ்வில சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அவனுடைய காரியங்களை லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவருக்கு ஒரு மோதிரத்தை அந்த தகப்பனார் கையிலே போடும்படிக்கு வேலையாட்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அவன் அந்த முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த இளைய குமாரனுடைய வாழ்விலே காணப்பட்ட காரியங்கள் தான் என்ன? 18-19 பார்க்கிறோம். தன் பாவத்திற்காக உண்மையாய் மனம் வருந்துகிறவனாய் காணப்பட்டான். தன் பாவத்திற்காய் உண்மையாக மனம் வருந்துகிற மகனாக மகளாக நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய கரத்திலே அவர் மோதிரத்தை அணிவிப்பார். அது மாத்திரமல்ல, 15ஆம் அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் 20ஆம் வசனத்திலே அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனாய் இருக்கிறான். நீதிமொழி 28:13 பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்த இளைய குமாரனை போல நீங்களும் நானும் பாவத்திற்காய் மனம் வருந்தி அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுவோமானால் இரக்கம் பெறுவோம். அது மாத்திரமல்ல, 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த இளைய குமாரன் அங்கே இருந்து விடவில்லை, தகப்பன் இடத்தில் வருகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், ஒருவேளை பரம தகப்பனுக்கு விரோதமாக துணிகரமான பாவமோ ரகசியமான பாவத்தையோ நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் தகப்பன் இடத்திலே உண்மையாய் மனம் வருந்தி அறிக்கை செய்து அவைகளை விட்டு தகப்பன் இடத்தில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களா? 21ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். தகப்பன் இடத்தில் வருகிறார். பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கை இடுகிறார். கர்த்தருடைய வருகைக்கென்று கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் ஆயத்தமாட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில உண்மையான மனம் திரும்புதலோடு பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், தகப்பனிடத்தில் வருகிறவர்கள், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்ற யாராயிருந்தாலும் அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகனாக அங்கீகரித்து தகப்பனுடைய மோதிரத்தை துன்மார்க்கமாய் ஜீவித்த இளைய குமாரனுடைய கரத்திலே அந்த மோதிரத்தை கொடுப்பாரானால், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த இளைய மகனை போல வருவீர்களானால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் முத்திரை மோதிரமாக வைத்து அந்த மோதிரத்தை உங்கள் கரங்களிலே வைப்பார். 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அறிக்கை செய்வதோடு மாத்திரமல்ல, பின்மாற்ற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தகப்பனுடைய சந்தோஷத்திற்குள் அவர் பிரவேசித்தார். தகப்பனுடைய வீட்டுக்குள் வந்தார். தகப்பனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்தார். அதனால் அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே தகப்பன் சொல்லுகிறார், என் குமாரன் காணப்பட்டான், என் குமாரன் உயிர்த்து விட்டார், என் குமாரன் திரும்ப என்னிடத்தில் வந்து விட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, என் குமாரன் என்கிற அங்கீகாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் அந்த மகனுக்கு கொடுத்தார், இளைய மகனுக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில இளைய மகனை போல அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருவோம் என்று சொன்னால், நம்மையும் தம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய முத்திரையை மோதிரத்தை நம்முடைய கரங்களிலே கொடுப்பார். நாம் இந்த சத்தியத்தின்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில இயேசுவின் நாமத்தினாலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி செருபாபேலுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கும் நீர் உரிமையாக்கி கொடுத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யோசேப்பை போல, மொர்தெகாயை போல, இளைய குமாரனை போல உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை முத்திரை மோதிரமாக வைத்து, யோசேப்பை போல அதிகாரம் என்கிற ஆசீர்வாதத்தை, மொர்தெகாயை போல கனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, இளைய குமாரனை போல அங்கீகாரம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். துதி
கனம், மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்றால், இந்த செய்தி உங்கள் வாழ்விலே ஒரு மனந்திரும்புதலை கட்டளையிட்டிருக்கும் என்றால், இந்த செய்தி உங்கள் வாழ்விலே ஒரு மேன்மையான ஒரு அதிகாரத்தை உங்கள் வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்தி நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், தயவு செய்து உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு, எங்களுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எந்த குறிப்புகளாய் இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், அயலகத்தார் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற குறிப்புகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் எங்களுடைய விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி அக்ஸீலியா நேசராஜ், நம்பர் 70, கிழக்கு விஜிபி நகர், சாலாமேடு, விழுப்புரம் 605401, தமிழ்நாடு, தென் இந்தியா. செல் நம்பர் 9946860006. Our email address axinasaraj@gmail.com. நமது ஹோலி காட் டிவி நிகழ்ச்சிகளை உலகின் அனைத்து பகுதிகளிலும் நமது இணையதளத்தின் மூலமாகவும் கண்டுகளிக்கலாம். நமது இணையதள முகவரி